ஓகேங்க சார். சொல்றேன் கண்ணு. இங்க என்ன காமன் ஆகுது? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ ப்ரூவ் பண்ணணும். அப்ப எடுத்தபடி என்ன பண்ண போறோம்? எல்ஹெச்எஸ் எடுக்க போறோம். அப்ப எல்ஹெச்எஸ் எடுத்துக்கங்க. எதுவுமே பண்ணாம கண்ண மூடிட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கங்க. a ஸ்கொயர் எஸ் சார். a ஸ்கொயர் bc ac plus c ஸ்கொயர் a ஸ்கொயர் plus ab b ஸ்கொயர் ac ம் ab ம் b ஸ்கொயர் plus bc ம் c ஸ்கொயர். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் காலத்துல நம்ம ரோவில் பார்த்தீங்கன்னா எதுவுமே காமனாக இல்லைங்க பாருங்க. இது ஏ ஸ்கொயர் பிசி அப்படி வரும்போது இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கனால காமனாக வரல. சரி, ரோ வைஸ் செக் பண்ணிட்டீங்க. இப்போ கால வைஸ் செக் பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் ஏ ஏ அப்போ மேபி கால வைஸ் இது a காமனா இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த ஃபார்மேட் எடுத்துக்கிங்க. ஏ ஸ்கொயர் இது ஃபர்ஸ்ட் ஏ காமனாக எடுத்து என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? a plus b. அப்போ இது ஏ பின்னு இருக்குது. கரெக்டுங்களா? எஸ் சார். செகண்ட் ஒன் அதே மாதிரி எடுங்க. பிசி bc பி ஸ்கொயர் b ஸ்கொயர் பி காமன் b எடுத்தா into b plus c. ஸோ அடுத்து கடைசி எடுங்க. a c into c into a plus c ac c ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ என்ன எழுதுவீங்க? ஆர் ஒன்னா சி ஒன்னா சி ஒன் நினைக்கிறேன். சி ஒன்லேருந்து டேக்கிங் அவுட் சைட் ஏ, சி டூவில் டேக்கிங் அவுட் சைட் பி, சி த்ரீயில் டேக்கிங் அவுட் சைட் சி. ஐடியா ஓகேங்களா? எஸ் சார். அப்போ எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? ஏபிசி. ஏபிசி. அப்போ என்னாச்சு? ஏபிசி எடுத்துட்டா ஏ ஏ பிளஸ் பி பி கால வைஸ் எடுத்தீங்க. ஏன்னா கால வைஸ் எடுக்கிறோம். அப்போ கால வைஸ் எடுத்துக்கோங்க. எஸ் சார். அப்போ இங்கே சி பி 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 பிளஸ் சி. அடுத்ததுடா ஏ பிளஸ் சி ஏ ஏ சி ஸ்கொயர் சி. ஓகே, ஒரு ஐடியாவுக்கு வந்து இது வந்துருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க? எனி ஐடியா? இது ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துருக்குது. அப்போ இது எனர்ஜி ஆட் பண்ணி செப்பரேட் பண்ண இது எனர்ஜி நடக்க சான்சஸ் இருக்குதா? சார் a plus b b plus c a plus c அப்படியே ஃபார்மேட்டோட வர எதுவுமே காமனாக உள்ள போகிற 2 APC. ஓகே, நீ ஒரு ஐடியா சொல்லிக்கிற. ஸோ அந்த ஐடியா மேபி யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரியல. ஏன்னா இதை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கெஸ் பண்ணி தான் போட போகிறோம். நம்ம உடனே டக்குன்னு போட முடியாது. எய்தர் எல்லா ரோவையும் ஆட் பண்ணுங்க, 3 ரோவையும் ஆட் பண்ணுங்க, ஏன்னா 3 காலத்தை ஆட் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு 2 நம்மளுக்கு கிடைக்குது பாருங்க. இங்கே ஏ, இங்கே ஏ, இங்கே பி, இங்கே பி. அப்போ எல்லா ரோவையும் ஆட் பண்ணா 2a plus 2b 2b plus 2c. அப்போ அந்த ஐடியா ஒரு, ஏன்னா நம்மளுக்கு ப்ரூஃப் வந்து 4abc வேணும். அப்போ இப்படி பண்ண ஒரு 2 நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்போ எகைன் ஒரு 2 வரதுக்கு உண்டான ப்ராசஸ் மட்டும் போட்டால் போதும். அந்த ஐடியாவுக்காக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரியாது கரெக்டாக தப்பான, பட் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? R1ல் R1 plus R2 plus R3. அப்போ என்ன நடக்குங்கன்னு சொல்கிறாங்கன்னு? ABC into 2 போட்டு a plus b 2 போட்டு b plus c 2 போட்டு into a plus c. மீதி இருக்குது அப்படி எழுதிக்கங்க. a plus b b a b plus c c b plus c b plus c c. இப்போ எல்லாத்துக்கும் காமனாக என்னது? 2 காமனாக இருக்குது. என்னது? ரோ 2ல டேக்கிங் அவுட் சைட் 2 டேக்கிங் அவுட் சைட் 2. அப்போ என்னாச்சு நம்மளுக்கு? 2abc into a plus b b plus c a plus c b plus c a plus c. இப்போ எங்கே என்ன கிடைக்குது? a plus b b a b plus c c. இதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம்? எனி ஐடியா? சார் A11ல a plus b இருக்கு, கீழேயும் a plus b இருக்குங்க சார். ரோ 1
அப்போ Yes, sir. R1ல R1 மைனஸ் R2 பண்ணலாங்கிற பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரியாது. கெஸ்ட்லயே போயிட்டே இருங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கரெக்ட்டா? Yes, sir. நம்மளுக்கு இதுதான் பண்ண இந்த ரிசல்ட் வருமா நம்மளுக்கு தெரியாது. ஏதோ நம்மளுக்கு ஐடியா தோன்றதை பண்ணுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன சிம்பிளிஃபை பார்க்கலாம். அப்போ Yes, R1 sir. மைனஸ் R2. R1 அப்போ A பிளஸ் B மைனஸ் A பிளஸ் B 0. B பிளஸ் C மைனஸ் B C. A பிளஸ் C நல்லா பாருங்க. A பிளஸ் C மைனஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இது கட் ஆயிரும். பிபி கட் ஆகுது. இது ஏஏ கட் ஆகுதா? அப்போ என்ன கிடைக்குது? சீன் Yes, sir. கிடைக்குதா? சீன் கிடைக்குதா? C. ஓகே. அப்போ என்ன கிடைக்குது அகைன்? ஏ பிளஸ் பி B. பி B. பிளஸ் சாரி பி சாரி இது பி தானே? Yes, sir. இது பி தான். பி ஏ A. அகைன் பி B. பி B பிளஸ் plus C. C. சி. நம்மளுக்கு ப்ரூஃப் என்னன்னு அப்பப்போ பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு சி ஸ்கொயர்டு வேணும். வெரி குட். அப்போ நம்ம 4abcக்கு 2abc வந்துச்சு. இப்போ ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்டுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இந்த R1லேருந்து சியை வெளியே எடுத்துடலாம். கரெக்டாக? R1லேருந்து என்ன எடுக்கலாம்? C1 வெளியே எடுக்கலாம். C very good. அப்போ Yes, sir. R1 யூ டேக்கிங் சி அவுட் சைட். அப்போ என்ன நடக்குறாங்கன்னு 2abc square அப்போ ரிமைனிங் என்ன ஆகும்? into 0 1 1 1 a plus b b ஏ a பி b b plus c சி. c. சூப்பர், வெரி குட். இப்போ நம்மளோட மெயின் எய்ம் என்னன்னா 1 1 வந்துச்சுன்னா இங்கே ஒரு 0 1 1 வந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரே ஒரு 1 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் 0 பண்ணிடுவோம். எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்மளோட டிட்டர்மெண்ட் சிம்பிளிஃபிகேஷன் பற்றி 1 1 கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணணும்னா ஏதோ 2 1 வந்து நம்ம 0 பண்ணிட்டு மீதி ஒரு 1 மட்டும் வச்சுட்டு ரன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 0 கிடச்சிருச்சு. அப்போ இந்த 2 1ல் ஏதோ ஒன்றை வந்து நம்ம 0 பண்ணணும். மேபி இதை 0 பண்ணுங்க இல்லை இதை 0 பண்ணுங்க, அது உங்களோட இஷ்டம். அப்போ இது காலம் வைஸ் பண்ணால் 0 ஆகும். கரெக்டுங்களா? இதுதான் பேசிக் ஐடியா. அப்போ காலம் 2ல் என்ன பண்ணலாம்? காலம் 2ல் ஓகே போடுங்க, போட்டிங்கன்னா வருமா? காலம் 2ல் என்ன பண்ணால் 0 ஆகும்? காலம் 2 மைனஸ் காலம் 1 போடலாமா? காலம் 2 மைனஸ் காலம் 1 என்ன ஆகும்? அப்போ 2a plus b. ஒரு நிமிஷம், காலத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 0 a plus b. செகண்ட் காலம் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. 1 மைனஸ் 1 0. கரெக்டுங்களா? 0 b மைனஸ் a வா? காலம் 2 னா வந்துட்டு எனக்கு புரியலங்க சார். காலம் 2ங்கிறது இதாண்ட காலம் 2, இதான் C2. அத C3 ஆல தானங்க சார் மைனஸ் பண்றோம். C3 ஆல மைனஸ் பண்ணுங்க. இது C. அங்க நீங்க C2 மைனஸ் C1 னு போட்டுருக்கீங்க சார். C2 மைனஸ் C3. ஓகே, थैंक यू மேம். இது C3. थैंक यू. அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே இல்ல மிஸ்டேக் ஆகும். நான் இங்க திங்க் பண்ணிட்டு இருக்கறேன்ல. அப்ப எதை பண்ணும்போது இங்க எழுதும்போது மிஸ்டேக் அது நீ சொல்லிட்டு நான் மாத்திக்கிறேன். थैंक you. ஓகே கம்ப்ளீட் பண்றேன். b plus c minus c. அப்ப மைனஸ் னா c கட் ஆயிரும் b நோ. கரெக்ட்டுங்களா? b வரும் சார். இது அப்படியே எழுதிக்கங்க. 1 a c 1 a c ன்னு கிடைக்கும். கரெக்ட்டாமா? c. எஸ் சார். அப்ப நமக்கு வொர்க் அவுட் பாருங்க, நம்ம ஈஸி ஆச்சு. இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம். இப்ப கண்டுபிடிக்கிறேன்னா டைரக்டா டிட்டர்மின் கண்டுபிடிச்சிரீங்க. கடைசி காலத்தை யூஸ் பண்ணிக்கங்க. எதனாலனா இது 0 ஆயிருச்சு, இது 0 ஆயிருச்சு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணீங்க, ரோ 1 யூஸ் பண்ணுங்க. ரோ 1 என்னன்னா இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். கரெக்ட்டுங்களா? அப்ப இது 0 னா இது 0 ஆயிரும், இது 0 னா இது 0 ஆயிரும். கடைசி இது மட்டும் எடுத்து போடுங்க, என்ன நடக்குன்னு. அப்ப 1 இன்டு இந்த காலமும் இந்த ரோவும் கட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும்? a plus b into b. கரெக்ட்டுங்களா? அப்ப ab எஸ் சார் plus b ஸ்கொயர் அப்ப மைனஸ் b கரெக்ட் மைனஸ் b ஸ்கொயர். கரெக்ட்டா? மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் plus ab ஈஸி ஆயிடுச்சுங்களா? அப்ப பாருங்க. எஸ் சார். ab plus b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆகும் சார். abc ஸ்கொயர் abc ஸ்கொயர் 2ab
அப்போ 2 into 2 4 a 4 square a square b square c square. அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டாமா? Yes, sir. என்ன டவுட் இருக்கு? ஒரு நிமிஷம் சார்.